வணக்கம் நேயர்களே. ஆபாச படங்களை பார்ப்பது அப்படின்றது இன்னைக்கு நேத்து நடக்கிறது இல்ல. பல காலமா நடந்துட்டு இருக்க ஒரு விஷயம் தான். என்ன ஒரு சின்ன மாற்றம்னா, இதுக்கு முன்னாடி எல்லாம் அத பத்தி கூச்சப்பட்டுக்கிட்டு ஒளிஞ்சு மறைஞ்சு பார்த்துட்டு இருந்த காலம் போய், ஆமா இத நான் பார்க்கிறேன் அப்படின்னு பெருமையா ரீல்ஸ் எடுத்து போடுற அளவுக்கு இந்த தலைமுறை ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை சந்திச்சிருக்கு. அதே மாதிரி அந்த ஆபாசமான அந்த கண்டென்ட் அப்படின்றதும் ஒரு காலத்துல புத்தக வடிவில் இருந்து, அதுக்கப்புறம் விசிஆருக்கு மாறி, அதுக்கப்புறம் சிடிக்கு வந்து, அதுக்கப்புறம் வலைதளங்கள்ல பிரபலமாச்சு. இப்போ அதுவே ஓடிடி வடிவிலையும் வந்திருக்கு. அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான வளர்ச்சியை சந்திச்சிருக்கு இந்த ஆபாச திரைப்படங்களுக்கு தயாரிக்கக்கூடிய ஒரு துறை. இந்த அளவுக்கு பிரம்மாண்டமா அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா பாத்தீங்கன்னா இப்போ தடை செய்யப்பட்டிருக்கு இல்லையா, 18 ஓடிடிக்கள் மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சகத்தால் தடை செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த 18 ஓடிடிகள்ல சில ஆப்ஸ் பாத்தீங்கன்னா 50 லட்சம் முதல் 1 கோடி வரை பயனாளர்கள் இருக்கக்கூடிய ஆப்ஸ். அந்த அளவுக்கு வளம் கொழிக்கும் துறையாக இது மாறி இருக்கிறது. இந்த நிலையில இந்த தளங்கள் இருக்கக்கூடிய கண்டென்ட், இந்த ஆபாச கண்டென்ட் பெண்களை அவமதிக்கும் விதமாகவும், அது மட்டும் இல்லாம குடும்ப உறவுகளை சீரழிக்கும் விதமாகவும் இருப்பதாக சொல்லி மத்திய அரசு தற்பொழுது தடை செஞ்சிருக்காங்க. பல்வேறு பிரிவுகளின் கீழ் இந்த தடையானது அமலுக்கு வந்திருக்கிறது. என்னென்ன ஆப்ஸ் தடை செய்யப்பட்டிருக்குன்னு நம்ம பார்க்கும்போது, ட்ரீம்ஸ் ஃபில்ம்ஸ், ஊவி, எஸ்மா, அன்கட் அடா, ட்ரைஃப்ளிக்ஸ், எக்ஸ் பிரைம், நியான் எக்ஸ் விஐபி, பேஷரம்ஸ், ஹண்டர்ஸ், ராபிட், எக்ஸ்ட்ரா மூட், நியூஃப்ளிக்ஸ், மூட் எக்ஸ், மோஜ் ஃப்ளிக்ஸ், ஹாட் ஷாட்ஸ் விஐபி, ஃபியூஜி, சிக்கு ஃப்ளிக்ஸ் மற்றும் பிரைம் பிளே, இந்த மாதிரி 18 ஓடிடி தளங்கள் தற்பொழுது தடை செய்யப்பட்டிருக்கின்றன. நீங்கள் பேரை நோட் பண்ணி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. தடையானது அமலுக்கு வந்தாகிவிட்டது. இதோடு சேர்த்து இது சம்பந்தப்பட்ட சமூக வலைதள பக்கங்கள்லையும் கிட்டத்தட்ட 32 லட்சம் ஃபாலோயர்ஸ் இருக்காங்களாம். அந்த அளவுக்கு ஒரு பெரிய growth இந்த இண்டஸ்ட்ரி பார்த்துருக்கு. இந்த 32 லட்சம் ஃபாலோயர்ஸ் இருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர் கணக்குகளும் மூடப்பட்டு இருக்கின்றன. அதுவும் ஒரு 20 கூட தாண்டாது. ஆனால் இதனுடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக சமூக ஊடகங்களில் பரவி இருக்கு நான் சொல்லி உங்களுக்கு தெரியணுன்ற ஒரு அவசியம் கிடையாது. இந்த நிலையிலே தடை செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஆப்ஸ் தாண்டி இன்னுமே சில ஆப்ஸ் ரொம்பவே பிரபலமா இருக்கே, ஏன் அந்த ஆப்ஸ் மேல நீங்க நடவடிக்கை எடுக்கலன்னு இந்த ஆப்ஸோட ரசிகர்கள் இன்னொரு தரப்புல இருந்து கேள்வி எழுப்புறாங்க. அதுக்கும் மத்திய அரசு ஒரு குற்றத்தையும் சுமத்திருக்காங்க. என்ன குற்றம் அப்படின்ட்டு நீங்க பார்க்கும்போது, ஆல்ட் பாலாஜி, உள்ளு, இந்த 2 ஆப்புகளும் பார்த்தீங்கன்னா இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் அவங்க தான் எங்களுக்கு முன்னோடி, அவங்கள பார்த்து தானே நாங்கள் வந்தோம் அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் அவங்க தான் இதை ஆரம்பிச்சு வச்சாங்கன்ற ரேஞ்சுக்கு தான் இவங்க சொல்றாங்க. ஸோ ஆல்ட் பாலாஜியோட கண்டென்ட், நிறைய சீரியல்ஸ் அவங்க எடுக்கக்கூடிய ஒரு தயாரிப்பு நிறுவனம் ஆல்ட் பாலாஜி. அவங்களுடைய சில கண்டென்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மிக மிக ஆபாசமான கண்டென்ட்ஸ் அதுலேயும் இருக்கு, சில சீரீஸ் எல்லாம். அதே மாதிரி உள்ளு ஆப்லையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான கண்டென்ட் தான் பிரதானமாக போயிட்டு இருக்கு. இப்போ இந்த 18 ஓடிடி மேலேயும் நீங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கும் போது ஏன் அந்த 2 ஆப் மேலே மட்டும் நடவடிக்கை எடுக்கல? ஏன்னா ஆல்ட் பாலாஜியோடைய அந்த நிறுவனர் ஏக்தா கபூர் மத்திய அரசுக்கு ரொம்ப இணக்கமாக இருக்காங்களே, மத்திய அமைச்சர்களுக்கு கூட எல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காங்க, நல்ல கான்டாக்ட்ல இருக்காங்க, பெரிய இடத்தை சேர்ந்தவங்க அப்படின்றதுனால தான் அவங்களுக்கு மட்டும் இந்த விலக்கு கிடைச்சிருச்சா அப்படின்ற ஒரு கேள்வி வைக்கப்படுகிறது. அதே மாதிரி உள்ளு ஆப்போட நிறுவனருமே கூட கல்ஃப் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய தொழிலதிபர், அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட்ல தான் இது நடந்துட்டு இருக்கு, அதனால தான் அவருடைய இந்த ஆப்லையும் கை வைக்கலையா அப்படின்ற மற்றொரு கேள்வியும் வைக்கப்பட்டிருக்கு. ஆனால் நிலவரம் என்னன்னு பார்க்கும்போது உள்ளு ஆப் சம்பந்தமாகவும் விசாரணையானது ஏற்கனவே தொடங்கப்பட்டிருக்கிறது. அந்த உள்ளு ஆப்போட வளர்ச்சி பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் ஐபிஓ வெளியிடுற அளவுக்கு ஒரு பிரம்மாண்ட வளர்ச்சி வாங்கியிருக்காங்க. ஆனால் இப்போ அதுக்கு ஒரு முட்டுக்கட்டை போடுற அளவுக்கு அதன் மீதும் விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. ஸோ அது மேலேயும் நடவடிக்கை எடுப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆனாலுமே இந்த கேள்வி தொடர்ந்து முன் வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க, இந்த 2 ஆப் மேலே மட்டும் ஏன் நடவடிக்கை எடுக்கல அப்படின்ட்டு. எந்த அளவுக்கு இது ஒரு வளம் கொழிக்கும் பிஸ்னஸாக மாறி இருக்குன்னா, சில வருஷங்களுக்கு முன்னாடி நடிகை ஷில்பா ஷெட்டியோடைய கணவர் ராஜ் குந்த்ரா அவரும் இந்த மாதிரியான ஒரு விவகாரத்தில் தான் கைது செய்யப்பட்டார். ரொம்ப பெரிய பிஸ்னஸ் மேன், திரைத்துறையிலையும் ஒரு பெரிய பேராக இருந்துட்டு வந்தவர் திடீர் ஒரு நாள் கைது செய்யப்பட்டவர். ஏன்னா இந்த மாதிரி ஆபாச பட தயாரிப்பில் அவரும் ஈடுபட்டிருக்கிறார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு தான். அதிலிருந்து மீண்டு வர்றதுக்கே அந்த குடும்பத்துக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஆனாலுமே அந்த பிஸ்னஸ் வேற ஒரு மோட்ல தொடர்ந்து பல தரப்பில் கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கு. அவங்களுக்கு பயங்கர லாபத்தையும் அவங்க பார்த்துட்டு வர்றாங்க அப்படின்றது தெரியுது. இந்த நிலையில தான் இந்த நடவடிக்கையானது எடுக்கப்பட்டிருக்கிறது. இணையத்தில் இந்த மாதிரியான ஆபாச கண்டென்ட்டுகளுக்கான ரசிகர்கள், பயனாளிகள் அதிகம் இருக்கும்போது அதை கட்டுப்படுத்துவதற்கு மத்திய அரசு சில நடவடிக்கைகள் எடுக்க தான் செய்கிறது. ஆனால் அது தடுக்க முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய விருட்சமாக வளர்ந்து இருக்கிறது அப்படின்றதா இங்கே மறுக்க முடியாத ஒரு உண்மை. அதனுடைய பயனாளிகளுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்குன்னு இந்த 18 ஆப்ஸ் பேன் ஆனதிலேயே பார்க்க முடிகிறது. எந்த அளவுக்குன்னா இதில் கூட அரசியல் பேச முடியும் அப்படின்றத உணர்த்தி இருக்கிறார்கள் இந்த ஆபாச படத்திற்கான உண்மையான வாடிக்கையாளர்கள். ஏன்னா வருஷத்துக்கு நெட்ஃப்ளிக்ஸ்,
அமேசான் மாதிரியான ஓடிடி தளங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை கூட கட்டாம டெலிகிராம் மாதிரியான ஆப்புகளை பயன்படுத்துறவர்கள் அதிகம் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஆபாச திரைப்படங்களுக்கான இந்த கண்டென்ட்டுகளுக்கான ஓடிடியில் 1 கோடி பயனாளர்கள் இருக்கிறார்களா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை தந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய குரல் தான் இப்போ வந்து சமூக வலைதளங்களில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. இதுக்கு என்ன பதில் கிடைக்க போகிறது? ஆல்ட் பாலாஜி மற்றும் உள்ளு மேலையும் நடவடிக்கை தொடருமா? இதே மாதிரி மற்ற ஆப்புகளும் மற்ற தளங்களுக்கும் தொடர்ந்து இந்த நடவடிக்கைகளானது பாயமா, இல்ல இதோட ஒரு எண்ட் கார்டு கிடைக்குமா அப்படின்றதெல்லாம் நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.